உங்கள் ஊர் உங்கள் குரல் நிகழ்ச்சியில் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. பட்டாசு வெடித்து கொண்டாடிய அலங்காநல்லூர் மக்கள். வறட்சி நிவாரணம் வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டம். பயிர்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்கவும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் 24 பேருக்கு பன்றிக் காய்ச்சலுக்கான அறிகுறி. 3 பேர் இதுவரை இறந்திருப்பதாக அமைச்சர் தகவல். தொடரும் குடிநீர் தட்டுப்பாடு. தொடர்ந்து குடிநீர் வழங்கக் கோரி பொதுமக்கள் போராட்டம். மோதலில் காயமடைந்து ஊருக்குள் வந்த கரடி. சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் முயற்சி. ஜல்லிக்கட்டு தொடர்பாக தமிழக அரசு கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் வரவேற்றுள்ளனர். மதுரை அலங்காநல்லூரில் கூடிய ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் தலைமை தபால் நிலையம் எதிரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசு வறட்சி நிவாரண நிதியாக கோரியுள்ள 40,000 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனே வழங்க வேண்டும் என விவசாயிகள் முழக்கமிட்டனர். நெற்பயிர் இழப்புக்கு ஏக்கருக்கு 30,000 ரூபாயும், கரும்பு ஏக்கருக்கு 50,000 ரூபாயும் வழங்க அவர்கள் வலியுறுத்தினர். புன்சை பயிர்களுக்கு 25,000 ரூபாயும், வாழை ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாயும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். விவசாய கூலி தொழிலாளர்களின் ரேஷன் கார்டு அடிப்படையில் 15,000 உதவித்தொகை வழங்க வேண்டும் என்றும் போராட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். போராட்டத்தில் எலியை வாயில் கவ்வியபடி பலர் பங்கேற்றனர். இந்த அரசு எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் 7ஆம் தேதி தலைமைச் செயலகத்துக்கு போய் பாம்பு கறி தின்னும் போராட்டம் நடத்த போறோம். அப்போதும் எங்களுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் மார்ச் மாதம் 12ஆம் தேதி டெல்லிக்கு செல்லுகிறோம். டெல்லியில 100 நாள் தொடர் உண்ணாவிரதம் இருப்போம். அங்கே செத்தாலும் சாவமே ஒழிய திருப்பி நாங்க வரமாட்டோம். வெற்றியோடு வருவோம். எங்களை காப்பாற்றுவதற்கு பேசுவதற்கு ஆட்களே கிடைக்கவில்லையே. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விவசாயி ஒருவர் உயிரிழந்துள்ளார். விருத்தாச்சலம் அருகே மருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி கணேசன் தன் நிலத்தில் அறுவடை செய்த 35 நெல் மூட்டைகளை நேற்று முன்தினம் விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்துள்ளார். 2 நாட்களாக நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்யாததால் விரக்தியடைந்த நிலையில் நேற்று இரவு கணேசன் அங்கேயே உறங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்த நிலையில் இருப்பதைக் கண்ட அதிகாரிகள் அதிர்ச்சி அடைந்தனர். விருத்தாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நெல் மூட்டைகளை திறந்த வெளியில் வைக்கும் நிலையே தற்போது வரை தொடர்கிறது. மழையின் போது நெல் மூட்டைகள் நனைவதை அடுத்து குறைவான அளவிலேயே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு வருகின்றன. இதனிடையே விவசாயி கணேசனின் மரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என கடலூர் மாவட்ட பொறுப்பு ஆட்சியர் விஜயா தெரிவித்துள்ளார். சீமை கருவேல மரங்களை அகற்ற வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை முறையாக செயல்படுத்தாத ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மீது நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் தொடர்ந்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு நீதிபதிகள் செல்வம், கலையரசன் அமர்வு முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சீமைக்கருவை மரங்களை அகற்ற முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என புகார் செய்யப்பட்டது. எனவே அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். 13 மாவட்டங்களிலும் 60% சீமைக்கருவை மரங்கள் அகற்றப்பட்டிருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தனியார் நிலங்களில் சீமைக்கருவேல மரங்களை அதன் உரிமையாளர்கள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள் அகற்ற வேண்டும் எனவும், தவறினால் மாவட்ட நிர்வாகம் அகற்றிவிட்டு 2 மடங்காக செலவு தொகையை வசூலிக்கவும் உத்தரவிட்டனர். மேலும் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தனர்.
சீமைக்கருவை மரங்களை அகற்றுவது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவு இதுவரை சரிவர பின்பற்றப்படவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு வந்திருந்தபோது அவர் இவ்வாறு கூறினார். ஒரு அற்புதமான உத்தரவை இன்றைக்கு சுற்றுச்சூழலையும் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அளிக்கக்கூடிய ஜூலி புளோரா என சொல்லப்படுகின்ற சீமைக்கருவேல மரங்களை அகற்றுவதற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அவர்கள் அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னதில் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு தாங்களாகவே எடுத்து நோட்டீஸ் பிறப்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கிறார். இனி மேலும் பல செய்திகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். தேனி மாவட்டம் தேவாரம் பேரூராட்சியில் உள்ள அங்கன்வாடி கட்டடம் மது அருந்துபவர்களின் கூடாரமாக மாறியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாலை நேரங்களில் அங்கன்வாடி மைய வாசலில் மது அருந்துபவர்கள் அங்கேயே பாட்டில்களை உடைத்துச் செல்வதால் குழந்தைகளை அனுப்ப பெற்றோர் அச்சப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரி கட்டடத்தை உடனடியாக திறக்க வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மணல்மேட்டில் கடந்த 2014 தொடங்கப்பட்ட அரசு கலைக்கல்லூரி எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாமல் திருமண மண்டபத்தில் இயங்கி வந்தது. இதற்காக 7,25 லட்சம் ரூபாயில் புதிய கட்டடம் கட்டப்பட்டு பணிகள் முடிவடைந்தன. ஆனால் தற்போது வரை கல்லூரி கட்டடம் திறக்கப்படாததை கண்டித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடிப்படை வசதிகளை செய்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து மதுரை மாவட்டம் முஸ்லம்பட்டி நகராட்சியில் குடியேறும் போராட்டத்தில் கவனப்பட்டி பகுதி மக்கள் ஈடுபட்டனர். 1980 அரசு கொடுத்த இடத்தில் குடியேறிய நிலையில் கவனப்பட்டி பகுதிக்கு இன்று வரை குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட வசதிகள் செய்து தராமல் நகராட்சி அதிகாரிகள் புறக்கணிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை ரத்தினம் கல்விக் குழுமம் சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பணமில்லாமல் பரிவர்த்தனை செய்யும் முறை, மத்திய அரசால் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள பீம் மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தும் முறை குறித்து மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது. மின்னணு பரிவர்த்தனை குறித்து மாணவர்கள் தங்களது பெற்றோர்களுக்கு விளக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். குடிநீர் வழங்காததால் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே குறிச்சிப்பட்டி ஊராட்சியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிச்சிப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட முத்தம்பட்டி கிராமத்தில் 3 ஆழ்குழாய் கிணறுகள் மூலம் குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வந்தது. அவை பழுதானதால் கடந்த 6 மாதங்களாக கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது. இதனால் குடிநீர் வழங்கக் கோரி ஊராட்சி அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ஊராட்சி ஒன்றிய சிறப்பு அதிகாரி வனஜா மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிடச் செய்தனர். தேனி மாவட்டம் தேவாரம் அரசு பள்ளி அருகே சாக்கடை கழிவுகள் தேங்கியிருப்பதால் மாணவர்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. கழிவுகள் தேங்கி ஓடையாக மாறியுள்ளதாகவும் ஓடையில் பன்றிகள் அதிகமாக சுற்றி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து பேரூராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டினர். கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் தைப்பூச திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் உற்சவர்களான வள்ளி தெய்வானை சமேத முருகனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கொடிமரத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் தைப்பூச திருவிழாவிற்கு தேவையான ஏற்பாடுகளை அறநிலையத்துறை மற்றும் காவல்துறையினர் செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை குட்ஷேட் பகுதியில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நாய் சிரத்தை நடமாட்டம் இருப்பதாக பொதுமக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அப்பகுதிக்கு வந்த வனத்துறையினர் புதர் செடிகளுக்கு மத்தியில் தேடும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நாய் சிறுத்தை கண்ணில் பட்டால் தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டனர். வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடித்து அதை வனப்பகுதியில் விடும் பணியை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர். புதிய தலைமுறை மற்றும் வள்ளியம்மை பொறியியல் கல்லூரி இணைந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான வெற்றிப்படிகள் நிகழ்ச்சியை காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டாங்குளத்தூரில் நடத்தியது. SRM பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக உதய சான்றோன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் வகையில் பேசினார். மேலும் பல்துறை வல்லுநர்கள் பங்கேற்று தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது தொடர்பாக மாணவர்களுக்கு விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் வண்டலூர், கூடுவாஞ்சேரி, மறைமலை நகர், செங்கல்பட்டு, கல்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர்.
நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பகுதியில் காவிரியிலிருந்து இரவு நேரங்களில் மணல் எடுப்பதை தடுக்க பாதையை அப்புறப்படுத்தும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். பரமத்தி வேலூர் நன்சை இடையாறு பகுதியில் அரசு அனுமதியின்றி இரவு நேரங்களில் மணல் திருடுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதனால் அங்கு சென்ற வருவாய்த்துறையினர் காவிரி ஆற்றுக்குள் வாகனங்கள் செல்வதற்காக இருந்த பாதையை பொக்லைன் இயந்திரம் மூலம் உடைத்து பள்ளம் ஏற்படுத்தினர். அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாத உதவித்தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்கும் போராட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் ஈடுபட்டனர். அரசு மற்றும் தனியார் வங்கிகளில் எளிதில் கடனுதவி கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும், நியாய விலைக் கடைகளில் வரிசையில் நிற்காமல் பொருட்களை பெற முன்னுரிமை தர வேண்டும் எனவும் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இப்போராட்டத்தில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தனர். வறட்சி காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் 15 மீட்டர் வரை நிலத்தடி நீர்மட்டம் குறைந்துள்ளதால் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. இங்கு 80 அடிக்கும் கீழ் ஆழ்துளை கிணறு அமைத்தாலும் சரிவர தண்ணீர் கிடைப்பதில்லை என கூறப்படுகிறது. எனவே கோடை காலத்தில் குடிநீர் பிரச்சினை சமாளிக்க உடனடியாக மழைநீர் சேகரிப்பு திட்டத்தினை மாநில அரசு மீண்டும் செயல்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. வீடுகளிலும் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களிலும் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு சரியாக பொருத்தப்பட்டுள்ளதா என அதிகாரிகள் அவ்வப்போது ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மாநில அளவிலான யோகா போட்டி நடைபெற்றது. திண்டுக்கல், தேனி, பொள்ளாச்சி, உடுமலை உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்து வந்த பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். போட்டியில் கலந்து கொண்ட சிறுவர்கள் தங்களது உடலை வில்லாக வளைத்து திறமையை வெளிப்படுத்தியது பார்வையாளர்களை கவர்ந்தது. நடராஜர் ஆசனம், பூரண சக்கராசனம், சிரசாசனம் உள்ளிட்ட பல ஆசனங்களை மாணவர்கள் செய்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே வைரஸ் நோய் தாக்குதலால் பப்பாளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அருகே பன்னவாடி பகுதியில் ஏராளமான ஏக்கரில் பப்பாளி பயிரிடப்பட்டுள்ளது. தற்போது விளைச்சல் வரும் நேரத்தில் மரங்களை வைரஸ் நோய் தாக்கியுள்ளது. இதனால் விளைச்சல் பாதிக்கப்பட்டதால் கடும் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இளஞ்சாவூரில் 10 அடி நீளம் உள்ள 2 மலைப்பாம்புகளை ஊர் பொதுமக்கள் பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இளஞ்சாவூரில் வயலில் திரிந்த மயில் ஒன்றை மலைப்பாம்பு பிடித்ததை கண்ட பொதுமக்கள் பாம்பை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது மேலும் ஒரு மலைப்பாம்பு பிடிபட்டது. இளஞ்சாவூர் பெரிய கண்மாயில் சீமைக்கருவையும் கொட்டை செடியும் மண்டி கிடப்பதால் நீராதாரம் பாதிக்கப்படுவதோடு பாம்புகள் அதிக அளவில் வந்து செல்வதாகவும் மக்கள் தெரிவித்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை சார்பாக தொழுநோய் ஒழிப்பு பேரணி நடைபெற்றது. இதில் குடியாத்தம் பகுதியில் உள்ள 300க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் மற்றும் செவிலியர்கள் பங்கேற்றனர். இதில் தொழுநோய் தடுப்பு மற்றும் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு முழக்கங்களை எழுப்பியபடி அவர்கள் சென்றனர். மருத்துவமனையில் தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக சென்று மீண்டும் மருத்துவமனையிலேயே முடிந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள ஆத்தங்குடியில் நகைக்காக மூதாட்டி கொலை செய்யப்பட்டார். 74 வயது நிரம்பிய வள்ளிக்கண்ணு அவரது வீட்டில் தனியே வசித்து வந்தார். இன்று காலை நீண்ட நேரமாகியும் அவரது வீட்டு கதவு திறக்கப்படாததால் அண்டை வீட்டார் உள்ளே சென்று பார்த்தபோது அவர் படுகாயங்களுடன் உயிரிழந்து கிடந்தது தெரியவந்தது. பின்னர் மோப்ப நாய்களுடன் வந்து விசாரணை நடத்திய போலீசார் நகைக்காக அந்த மூதாட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிவித்தனர். இரு கரடிகளிடையே ஏற்பட்ட மோதலில் காயமடைந்து உயிருக்கு போராடிய பெண் கரடி ஊருக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சத்தியமங்கலம் அடுத்த கடம்பூர் வனத்தில் ஏராளமான கரடிகள் உள்ளன. அருகே உள்ள தொண்டூர் கிராமத்தில் இன்று பெண் கரடி ஒன்று பலத்த காயங்களோடு செல்வதைக் கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். வாயில் காயம் பட்டும் நடக்க முடியாத நிலையிலும் இருந்த கரடியை பிடித்து சிகிச்சை அளித்து காட்டில் விட வனத்துறையினர் முயற்சி மேற்கொண்டுள்ளனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காய்கறி கடைகள் வைத்து வியாபாரிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை புறவழிச்சாலை, பொன்மேனி, தீக்கதிர், எல்லிஸ் நகர் ஆகிய இடங்களில் வாரச்சந்தைகள் அமைக்கக்கூடாது என மதுரை மாநகராட்சி நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளதை கண்டித்து மாவட்ட சிறு வியாபாரிகள் சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பெண் வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் காய்கறி கடைகள் அமைத்து தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் மழை காரணமாக நிறுத்தப்பட்டிருந்த மலை ரயில் போக்குவரத்து நாளை முதல் தொடங்கும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2 நாட்களாக பெய்த மழை காரணமாக குன்னூர் மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் பாதையில் அடர்லி அருகே ராட்சத பாறைகள் உருண்டு விழுந்தன. இதனால் மலை ரயில் சேவை நிறுத்தப்பட்டது. தற்போது நடைபெற்று வரும் பாறைகளை அகற்றும் பணி முடிந்து நாளை முதல் போக்குவரத்து தொடங்கும் என தெரிவித்தனர். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க கோரி நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தகட்டூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் விவசாய தொழிலாளர்களுக்கும் நிவாரணம் தர வேண்டும் என்றும் 100 நாள் வேலை திட்டத்தில் உடனடியாக பணி வழங்கவும் வலியுறுத்தினர்.
வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றிய ஆணையர் விஜயகுமார் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதையொட்டி போராட்டத்தை கைவிட்டனர். பெரம்பலூரில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டத்தின் சார்பில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. இதில் 85 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 500 மாணவர்கள் தங்களின் அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். உணவு, உலோகங்கள், உயிரினங்கள், நகரும் பொருட்கள், இயற்கை வளங்கள் உள்ளிட்ட தலைப்புகளின் கீழ் 125 படைப்புகள் இடம்பெற்றிருந்தன. இதனை மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் உள்ளிட்ட பலர் பார்வையிட்டனர். அண்மைச் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.